மரத்தின் கீழ் கிடைத்த வாழ்க்கை. கோயம்புத்தூருக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் கார்த்திக். அவன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். ஆனால் அவன் கனவுகள் சாதாரணமாக இல்லை. அவன் நினைத்தது, நான் பெரிய மனிதனாக வேண்டும், என்னை பார்த்து இந்த கிராமம் பெருமைப்பட வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கை அவனை எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கார்த்திக்கின் அப்பா தினமும் வயலில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். அம்மா வீட்டு வேலையை செய்து பசுமாட்டை பார்த்து கொண்டார். வீட்டில் வசதி குறைவு. பல நாள்களில் சாப்பாடே சரியாக இருக்காது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், உங்களுக்கு என்ன ஆகணும்? பலரும் மருத்துவர், போலீஸ், ஆசிரியர் என்று சொன்னார்கள். கார்த்திக் மட்டும் எழுந்து நின்று சொன்னான், நான் பெரிய மனிதனாகணும். எனக்கு என்ன ஆகணும் என்று தெரியாது, ஆனால் நான் உயரணும். அந்த வார்த்தைகள் எல்லாரும் சிரிப்பை தந்தது. சிலர் அவனை கிண்டல் செய்தார்கள். ஆனால் அவன் மனதில் ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருந்தது. பிரச்சனை ஆரம்பம். 10 வயதில் இருந்தபோது கார்த்திக்கின் அப்பா கடுமையாக நோய்பட்டார். வீட்டில் வருமானம் குறைந்தது. பள்ளிக்கு செல்ல முடியாமல் கார்த்திக் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை. அவன் அருகிலுள்ள தேயிலை கடையில் வேலை பார்த்தான். காலையில் 5 மணிக்கு எழுந்து இரவு 10 மணி வரை வேலை. அவன் கையில் இருந்தது தினமும் 100 மட்டுமே. ஒரு நாள் அவன் கடைக்கு வந்த முதியவர் அவனை கவனித்தார். அவன் வேலை செய்வதையும் அவன் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தையும் பார்த்தார். முதியவர் கேட்டார், பையா, நீ ஏன் பள்ளிக்கு போறதில்லை? கார்த்திக் சிரித்தான். வாழ்க்கையே பள்ளி ஐயா. அந்த பதில் முதியவரை அதிர்ச்சியடையச் செய்தது. மாற்றத்தை தொடங்கிய சந்திப்பு. அந்த முதியவர் தினமும் கடைக்கு வந்து கார்த்திக்குடன் பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். தினமும் 1 மணி நேரம் படிச்சுக்கணும். நான் கற்றுக் கொடுக்கிறேன். முதலில் கார்த்திக் தயங்கினான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த ஆசை அவனை சம்மதிக்க வைத்தது. அந்த முதியவர் யார் என்றால், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரங்கசாமி ஐயா. அவர்கள் இருவரும் தினமும் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து படித்தார்கள். எழுத்துக்கள், கணக்கு, வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே அங்கே நடந்தது. அந்த ஆலமரம் கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றும் இடமாக மாறியது. அறிவின் வெளிச்சம். ஒரு வருடத்தில் கார்த்திக் மிகுந்த மாற்றம் கண்டான். அவன் புத்திசாலித்தனமாக மாறினான். ராமசாமி ஐயா அவனை மீண்டும் பள்ளியில் சேர்த்தார். கார்த்திக் வேலை, ப்ளஸ் படிப்பு இரண்டையும் சமாளித்தான். இரவு தூங்காமல் படித்தான். அவன் மனதில் இருந்தது ஒரு வார்த்தை, நான் முடிப்பேன். காலம் சென்றது. 10ஆம் வகுப்பு முடிவுகள் வந்த நாள் கிராமமே ஆச்சரியப்பட்டு போனது. கார்த்திக் மாவட்டத்தில் முதல் ரேங்க் எடுத்தான். அவனை கிண்டல் செய்தவர்கள் இப்போது அவனை பாராட்டினார்கள். பெரிய நகரம், பெரிய சவால். பிறகு அவன் சென்னை நகரத்திற்கு கல்லூரிக்கு போனான். அங்கு வாழ்க்கை இன்னும் கடினம். பணம் இல்லை, நண்பர்கள் இல்லை, மொழி பிரச்சனை. ஆனால் அவன் விடவில்லை. அவன் பகலில் படித்தான், இரவில் ஹோட்டலில் வேலை செய்தான். சில சமயம் பசியோடு தூங்கினான். ஒரு நாள் அவன் ஆலமரத்தை நினைத்தான். ராமசாமி ஐயா நினைத்தான். அவன் தன்னைத்தானே கேட்டான், நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்போ விடுவேனா? இந்த கேள்வியே அவனுக்கு சக்தி கொடுத்தது. வெற்றி ஆரம்பம். காலம் கழிந்தது. கார்த்திக் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தான். அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் சம்பளம் அதிகரித்தது. வீட்டுக்கு பணம் அனுப்ப ஆரம்பித்தான். அப்பா குணமடைந்தார். ஒரு நாள் அவன் முடிவு செய்தான், நான் என் கிராமத்திற்கு திரும்பணும். திரும்பிய மனிதன். பல ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அந்த ஆலமரத்தின் கீழ் நின்றான். அங்கே ராமசாமி ஐயா இருந்தார். வயதாகி இருந்தார், ஆனால் முகத்தில் அதே சிரிப்பு. கார்த்திக் கண்களில் நீர் வந்தது. நான் இங்கே இருந்த பையன் இல்லை ஐயா. உங்கள் காரணத்தால் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ராமசாமி ஐயா மெதுவாக சொன்னார், நான் வழி காட்டினேன், நடந்தது நீதான். ஒரு புதிய ஆரம்பம். அந்த நாளிலிருந்து கார்த்திக் தனது கிராமத்தில் ஒரு பள்ளி ஆரம்பித்தான். அவன் பெயரை பள்ளிக்கு வைக்கவில்லை. அவன் அதை ஆலமரம் பள்ளி என்று பெயர் வைத்தான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையை மாற்றியது அந்த ஆலமரம்தான். கதையின் உண்மை. ஒரு சாதாரண பையன் ஒரு நல்ல மனிதரை சந்தித்தான். ஒரு மரத்தின் கீழ் வாழ்க்கை கற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல்
பலரின் வாழ்க்கையையும் மாற்றினான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: வாய்ப்பு இல்லாதவன் இல்லை, தேடாதவன்தான் இல்லை. ஒரு நல்ல ஆசிரியர் வாழ்க்கையை மாற்ற முடியும். சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கனவு விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.